சியனாவின் கத்தரின். தோற்றம் 1341. மறைவு 1390. சியன்னாவில் பிறந்த இவள் ஏழைகளையும் துன்புற்றவர்களையும் சிறு வயதிலிருந்தே மிக மிக அன்பு செய்தாள். இவளுடைய தந்தை பல பீப்பாய்களில் ரசம் வைத்திருந்தார். ஒரு பீப்பாயில் இருந்த ரசத்தை ஏழைகளுக்கு வழங்க இவள் தன் தந்தையிடம் அனுமதி கேட்டு பெற்றாள். எடுக்க எடுக்க ரசம் குறையவே இல்லை. வீட்டின் பிரதான வேலைக்காரன் 1 மாதத்திற்கு பின் அதை திறந்து பார்த்தான். ரசம் அப்படியே இருந்தது. இவள் தனது கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தவள். மனம் முடிக்க இவள் இணங்காததால் வீட்டில் பல உபத்திரவங்கள் கொடுத்தனர். இறுதியில் பெற்றோர் இவளின் விருப்பப்படியே விட்டுவிட்டனர். 18ஆம் வயதில் புனித சுவாமிநாதரின் 3ஆம் சபையில் சேர்ந்தாள். கொள்ளை நோயின் போது இவள் வீரத்துடன் நோயாளிகளுக்கு சேவை செய்தாள். 2 குருக்களுக்கு புதுமையாக சுகம் பெற்றுக் கொடுத்தாள். தங்களுக்காக செபிக்க மறுத்த கண் நெஞ்சரான பாவிகளுக்காக இவள் இடைவிடாது செபித்து தவம் செய்தாள். இவள் மனம் திருப்பிய பாவிகளின் பாவ சங்கீர்த்தனத்தை கேட்க போதிய குருக்கள் இல்லை. எனவே பாப்பானவர் இவள் குணப்படுத்திய 2 குருக்களையும் அதற்கென நியமித்தார். அவ்விரு குருக்களும் இரவும் பகலும் பாவ சங்கீர்த்தனம் கேட்டார்கள். அத்தனை ஏராளமான பாவிகளை இவள் மனம் திருப்பினாள். 28ஆம் வயதில் இவள் திருக்காய வரம் பெற்றாள். எனினும் இவள் கெஞ்சி கேட்டமையால் காயங்கள் பிறர் கண்ணில் தெரியாமல் இருக்க ஆண்டவர் வரமளித்தார். இவளுக்கு பயங்கரத்துக்குரிய பாவ சோதனைகள் வந்தது. நரக பாதாளத்தில் தான் விழ இருப்பதாக நினைப்பாள். என்றாலும் செபித்து தாழ்ச்சியுடனும் பணிந்த மனதுடனும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வீரத்துடன் போராடி வெற்றி பெறுவாள். இவ்வித பயங்கர போராட்டத்திற்கு பின் இயேசு அவளை ஒருமுறை சந்தித்தார். என் தேவ பர்த்தாவே, நான் எல்லோராலும் கைவிடப்பட்டு போராடுகையில் நீர் எங்கு இருந்தீர் என்று அவள் வினவ, நான் உன்னுடன் இருந்தேன் என்று பதில் வந்தது. அந்த அசுத்தத்தின் மத்தியில்